பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறைவார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே எங்களை தேற்றுவதற்காக, அதிகாலையிலே எங்களோடு பேசுவதற்காக, எங்களுடைய குரலை கேட்பதற்காக, எங்களை பலப்படுத்தி உமது மகனாக மகளாக மாற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உமை ஆராதிக்கின்றோம். நாங்கள் இந்த வாழக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவரே, உமது வார்த்தைகளை பின்பற்றவும், எப்பொழுதும் உமது பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக நீர் இருக்கின்றீர். நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் நீர் பக்கபலனாய் இருக்கின்றீர். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீர் துணை புரிகின்றீர். நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், நாங்கள் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது என்பதை நீர் அறிந்து விண்ணகத்திலே எங்களுக்காக இடத்தை ஏற்பாடு செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தாய் தந்தையருக்காக கடந்த நாட்களிலே ஜெபித்த பொழுது அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, பலப்படுத்தும் ஆவியை கொடுத்திருக்கக்கூடிய அன்பரே, உமை ஆராதிக்கின்றோம், உமை போற்றுகின்றோம், உமை புகழுகின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதை நீர் தீர்மானிக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பாவிகளாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய பாவங்களை எடுத்து மாற்றுவதற்காக, குற்ற பலிகளை அப்புறப்படுத்துவதற்காக, எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, தூய்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவம் கொடியது, சாவான பாவம் செய்திருக்கின்றோம். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் அலைந்து திரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கண்ணுமூக்கு தெரியாமல் அலைந்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பாலைநில வாழ்க்கையை போல் நாங்கள் தான் மாற்றி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை விட்டு பிரிந்து இருக்கின்றோம், உம்மை விட்டு வழி விலகி சென்று இருக்கின்றோம், உமக்கு சித்தமான செயல்களை செய்திருக்கின்றோம், உமக்கு விருப்பமான காரியங்களை செய்து எங்களையே காயப்படுத்தி இருக்கின்றோம், கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம். உமது சாயலாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளிலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக விழுந்து கிடைக்கிறோம் சுவாமி. கண்ணீரோடு வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவம் கொடியது, எங்களுடைய பாவம் சாவில் கொண்டு முடியும். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்கள் பிள்ளைகளை உமது திரு சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக தேடி வந்திருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை எல்லாம் எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் என்று. ஆம் தகப்பனே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உம்மால் மட்டுமே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், உம்மால் மட்டுமே எங்களுடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி
பயன்படுத்தி நிலையான ஒரு வாழ்க்கை தர முடியும் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் கூட கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உண்மையிலே நான் கடன்பட்டு விட்டேன், எனக்கு யாரும் இல்லை, நான் எப்படி வாழப் போகின்றேன், இந்த கடனாளிகள் என்னிடம் வந்து கேட்கும் பொழுது என்னிடம் ஒன்றும் இல்லையே, நான் எப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். சில பேர் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருக்கலாம், சில பேர் பேராசைப்பட்டு கடன் வாங்கியிருக்கலாம், சில பேர் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக கடன் வாங்கியிருக்கலாம், சில பேர் குடும்ப சூழ்நிலைகளுக்காக கடன் வாங்கியிருக்கலாம். நீதிமொழிகள் 22:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது, செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார், கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை என்று. ஆண்டவரே, நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி, மது வார்த்தையானது உண்மையானது. நாங்கள் கடன் பட்டு அடிமையாக இருக்கின்றோம். இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. இந்த கடன் பிரச்சனையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து விடுவித்து இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு விருப்பமான வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 22:27 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடனை திருப்பிக் கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறி போகும் அன்றோ என்று. ஆண்டவரே, இது உண்மை தகப்பனே, உண்மையான மது வார்த்தைகள் சுவாமி. உண்மையிலும் உண்மையுமாக எல்லாவற்றையும் பறி கொடுத்து அதிகாலையிலேயே உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி உள்ளத்தில் புத்துயர்வை கொடுத்து புதிய ஆற்றலை கொடுத்து ஆண்டவரே, இந்த கடனை தீர்க்க ஒரு வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவரை தேடுவேன், என் ஆண்டவரை நாடுவேன், என் ஆண்டவரிடம் கேட்பேன், இந்த நாளிலே எனக்கு ஒரு கதவை அவர் திறப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்களே, அவர்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். விமான பயணமாக இருக்கலாம், ட்ரெயின் பயணமாக இருக்கலாம், ஆண்டவரே வாகனங்களில் பயணம் செய்யலாம், பஸ்களில் பயணம் செய்யலாம். அவர்களுக்கு உமது பாதுகாப்பு தேவை தகப்பனே. கடல்வழி பயணமாக இருந்தாலும் உமது பாதுகாப்புக்குள் இருக்கவும், ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அரவணைப்பை தேடி வரவும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எல்லாரோடும் நீர் கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனக்குழப்பத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவர் கருணை கண் பார்க்க மாட்டாரா? எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அல்லவா? எனக்கு ஒரு மாற்றத்தை தந்தால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேனே, இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து என்னுடைய கடமைகளை செய்வேனே, என் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேனே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இந்த நேரத்திலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பு ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அப்பா, உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, இந்த நாளிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமாயும், உமது மகனிடம் இருந்து விடுதலை பெற்று தர வேண்டுமாயும், எங்களுக்கு பக்கபலனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பக்கபலனாய் இருந்து வழிநடத்துவாராக. ஆமீன்.